படிக்கிறேண்ணே. இந்த மாதிரி சேலம் பிசி வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் தங்கி படிக்கிறோம். அங்கே ஹாஸ்டலில் வந்து தரமான உணவு இல்லை, பட்டியல் படி சாப்பிட போகிறது இல்லை, ஆனால் சரியான முறையில் எதுவுமே இல்லைண்ணே. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், வார்டன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் வந்து எந்த ப்ரோ அதோட நிறுத்து. அதுக்கப்புறம் என்ன நான் சொல்லவா? நீங்கள் வார்டன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க, அவங்கள வந்து பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு நாள் நல்லா இருந்திருக்கும். சில நேரத்தில் அது கூட வந்து பார்க்க மாட்டாங்க. எப்பா கவர்மெண்ட் கொடுக்குறதே அவ்வளோதான்ப்பா, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சாப்பாடு அப்படி இருந்துச்சுப்பா, இப்போவே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லையா வந்து பார்ப்பாங்க, நல்லா தானே இருக்குது, இதுக்கு மேலே என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா ஆக்ஷனே எடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா இது எங்களுக்குமே நடந்தது. நான் பல தடவை நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி பார்த்துட்டேன், யார்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். இன்ஸ்பெக்ஷன் வரவங்கக்கிட்ட பல பேர் வந்து என் கூட படித்தவங்க ஏஎஸ்எஃப்ஐ சார்பாக பல பேர் வந்து போய் கேள்வி கேட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் ஒரு யூசஸுமே கிடையாது. அந்தந்த நேரத்தில் அப்பப்போ அதை தள்ளி போட்டு மீண்டும் அதையே தான் தொடர்ந்து வைக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையே உணவு தான். அந்த உணவு வந்து காமராஜர் அவர்கள் வந்து சரியாக வந்து கையாண்டார், மாணவர்களுக்கு வந்து உணவு வழங்கினார். ஆனால் அந்த உணவை இந்த காலகட்டத்திலையோ எதுக்கோ அந்த கவர்மெண்ட் வந்து செலவிடுது, என்னென்னவோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தரமான ஒரு உணவு போடுவோம் விடுதியில் அப்படின்ற ஒரு அக்கறை வந்து எந்த கவர்மெண்ட்டுமே எடுக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு மாற்றம்னு இந்த கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு முதல் வேலையாக அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் அனைத்து விடுதிகளிலுமே உணவை வந்து தரமாக கொடுக்க கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் முன் வந்து பேசுங்க. என்னோட நீண்ட நாள் வழி இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் மாற்றணும்னு பார்த்தா அது மாறல, நம்ம மாறிட்டோம். நம்ம மாறி அங்கேருந்து இடையும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வரவங்களாவது அந்த இடத்துல நல்ல உணவு சாப்பிடணுன்றதை என்னோட கோரிக்கை.